அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா மனிதருக்கும் இயல்பான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதை தெரிஞ்சாச்சுனாலே என்ன சொன்னா நம்ம ஜெயிச்சிடும். அந்த ஜென்ரல் ப்ரிடிக்ஷனை மனிதன் தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம வலிமையாகணும். வலிமையாகிறதுக்கு வந்தோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தெரியாமலே நீங்கள் இருந்தீங்கன்னு, ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் தெரியாமலே இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ எப்படி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய லக்கண புள்ளி தான். உங்களுடைய லக்கணத்தை சரியாக கணிக்க தெரியணும். முதல்ல ஒரு 6 நிமிஷம் வித்தியாசம், முன்னையும் போடலாம் பின்னையும் போடலாம் என்று ஜோதிட சாஸ்திரமே சொல்லுகிறது. அதை யார் என்ன சொல்றான்னா இறைவன் படைப்பிலே என்ன சொல்றான்னா அந்த குரு ஆதிபத்தியம் உடையவர்களுக்கு என்ன சரியான லக்கணத்தை அம்சத்துல கொண்டு போய் பிக்ஸ் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சிட்டாலே நீங்க நல்ல ஜோதிடர் தான். சில நேரங்களில் கரெக்டாக விழுக்கும், சில நேரங்களில் கரெக்டாக விழுக்காது, சில நேரங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட தெரியணும். அப்படி போட்டு அம்சத்தில் பெண் என்று சொன்னால் பெண்ணும், ஆண் என்று சொன்னால் ஆணும் போட தெரியணும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து விட்டு போன எந்த சம்பிரதாயங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. அவங்க தோத்து போகாம வாழ்ந்து என்ன சொன்னா நமக்கு பல சுவடுகளை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். நம்ம என்ன சுவடுகளை விட்டு விட்டு போகிறோம் என்பது நமக்கே கேள்விக்குறிதான். அப்ப லக்கண புள்ளி அப்படிங்கிறது ஒரு தோஷத்துல போய் உட்காந்துரும். லக்கண புள்ளி இப்ப மேசத்துல இருந்து வரும். அசுவதியில் ஒரு லக்கண புள்ளி உட்கார்ந்து விட்டால் அந்த மனிதன் மேச லக்கணம் வைங்க, அசுவதியில லக்கண புள்ளி விழுந்துருச்சுன்னா அவர் கண்டிப்பாக என்ன சொன்னா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அதாவது பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் ஊற்றணும், டீசல் காருக்கு டீசல் ஊற்றணும், கேஸுக்கு கேஸ் வச்சா தான் வண்டி இயங்கும். இல்லை நான் இதுக்கு இதை வைப்பேன் இதுக்கு இப்படி போவேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுவதில் எந்த வித அர்த்தமுமே கிடையாது. நீங்கள் இஷ்டப்படி போவதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களை படைக்கப்படவே இல்லை. பிரபஞ்சத்தோடைய இஷ்டப்படி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். பிரபஞ்சத்தை எதிர்த்து போக போகத்தான் அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஒன்றுமே நடக்காது. பிரபஞ்சம் என்ன சொன்னா நமக்கு அடிமை இல்லை, பிரபஞ்சத்திற்கு நாம் அடிமையாகணும். அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் காலையில இருந்துச்சு சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோதுமை உணவு கண்டிப்பா சாப்பிடணும். அதே சமயத்துல பரணி நட்சத்திரத்துல லக்கண புள்ளி இருந்தால் என்ன செய்வது? பச்சரிசி சாதம் கண்டிப்பாக சாப்பிடும். பச்சரிசியை நனைய போட்டுனாலும் என்ன சொன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நனைய போட்டனாலும் கொஞ்சம் வெள்ளைக்கட்டி சேர்த்து இனிப்போட சாப்பிடுங்க. லக்கண புள்ளி ஜாம் 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 ஜாம்னு வேலை செய்யும். 2வது, பரணி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காலையில போய் ஒரு அம்மன் வழிபாடு பண்ணிட்டு தான் வரணும். அப்ப அந்த எனர்ஜி ஏறிடும். எனர்ஜி ஆட்டோமேட்டிக் ஏறிடும். அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் என்ன சொன்னா லக்கண புள்ளி இருந்தால், கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் லக்கண புள்ளி இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் துவரம் பருப்பு சாம்பார் டெய்லி வீட்டில் இருக்கணும். துவரம் பருப்பு சாம்பார், துவரம் பருப்பு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த துவரம் பருப்பு சாம்பார் இருக்கணும், கண்டிப்பாக சாப்பிடணும். முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிடணும். லக்கண புள்ளி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பாசிப்பருப்பு கண்டிப்பாக சாப்பிடணும். பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிடணும். பாசிப்பருப்பு சாப்பிடணும், கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக புதன்கிழமை போய் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் லக்கண புள்ளி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னா கொண்டக்கடலை கண்டிப்பாக சாப்பிடணும்.
அது கருப்பு கொண்டக்கடலை தான் சாப்பிடணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடோ சித்தர் வழிபாடோ கண்டிப்பாக அவர்கள் வாரத்தில் ஒரு முறை வியாழக்கிழமை வைத்திரணும். வச்சாச்சுன்னா செயல்பாடு நடக்கும். இதை நீங்க பரிச்சித்து பாருங்க, கண்டிப்பா செயல்பாடு நடக்கும். அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்ன மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா, நல்லா மசால் போட்டு தாளிச்சு ஒரு கிண்ணம் நல்லா சாப்பிடுங்க. லக்ன புள்ளி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடிப்படை பேசிக்கே இதுதான். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் யாருக்கு லக்ன புள்ளி இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக எள்ளுருண்டை கண்டிப்பாக சாப்பிடணும். எள்ளுருண்டை கண்டிப்பாக சாப்பிடணும். எள்ளுருண்டை கண்டிப்பாக சாப்பிட்டு என்ன சொல்றான்னா கொஞ்ச நேரம்னால வேர்வை தண்ணி விழுக வேலை செய்யணும், நடக்கணும், வெறுங்காலோட நடக்கணும், எள்ளுருண்டை சாப்பிடணும். எள்ளுருண்டை சாப்பிட்டு என்ன சொன்னா தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை போய் 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு ஒரு நீல நிற பூவை வச்சுட்டு வந்துடணும். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு லக்கண புள்ளி இருந்தால் ராகுவுடைய தோஷம். அப்ப ராகுவுடைய தோஷம் என்பது சர்ப்ப கடவுள்களை வழிபாடு பண்ணணும். சர்ப்பங்கள் 2 சர்ப்பங்கள் இணைந்த சர்ப்ப கடவுள்களை வழிபாடு பண்ணணும். டெய்லி உளுந்த விட சாப்பிடணும். ரொம்ப ஈஸியான வேலை பார்த்தீங்களா? டெய்லி உளுந்த விட ஒரு பீஸ்னால வாயில போட்டுருங்க. சில பேர் சுகரு ப்ரெஷரு அப்படின்னு எனக்கு இருக்குங்க, ஏன் நான் என்ன பண்றது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஏன்னா நீங்க இயக்குவதற்குண்டான அந்த கீயே அதுதான். அப்ப உளுந்த வடை நீங்க சாப்பிடலாம். உளுந்த வடை என்ன சொன்னா நீங்க சாம்பார் வடையா கூட நீங்க சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பூட்டேன் முப்பாட்டேன் இவர்களுடைய பேரை சொல்லி வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா நல்லா இருக்கும். கையில ஒரு சர்ப்ப மோதிரம் போடுவது கூட சால சிறந்தது. அது காப்பர்ல போடுங்க. அப்ப ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால், ஆயிலை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் கண்டிப்பாக காலையில எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். டெய்லி காலையில கோதுமை தோசை சாப்பிடுங்க. நல்லது, உடம்புக்கும் நல்லது. உங்களுடைய லக்கண புள்ளி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா மகத்தில் லக்ன புள்ளி இருந்தால் சந்திர தோஷம். பச்சரிசி சாதம் சாப்பிடுவது, பச்சரிசி சாதம் கண்டிப்பாக சாப்பிடணும். அம்மன் வழிபாடு கண்டிப்பாக ஒரு சாத்மீகமான அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமைக்கு போய் பண்ணிடணும். தினைக்கான மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வந்தோம் வழிபாடு பண்ணிட்டு வந்துடணும். கண்டிப்பாக பச்சரிசி சிம்பிளாக ஒரு 50 கிராம் ஒரு 25 கிராம் எடுத்து அதில் வெள்ளைக்கட்டியை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நனைய வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக சாப்பிடுங்க. வெற்றி பெற்று விடுவீர்கள். பூர நட்சத்திரத்தில் போய் பூர நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவதும் துவரம்பருப்பு தாளிதம் பண்ணி சாப்பிடுவது ரொம்ப சிறப்பாகும். உத்தர நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் கண்டிப்பாக புதனுடைய தோஷம். பாசிப்பருப்பு கண்டிப்பாக சாப்பிடணும். பெருமாள் வழிபாடு பண்ணணும். அஸ்த நட்சத்திரத்தில் யார் லக்கண புள்ளி இருந்தால் கண்டிப்பாக பச்சரிசி சாதம் குருவோடைய கொண்டக்கடலை சாப்பிடணும். கொண்டக்கடலை சாப்பிட்டு தட்சிணாமூர்த்தியோ அல்லது சித்தர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணினால் கண்டிப்பாக உங்களை யாரும் அசைக்கலாம் முடியாது. அதற்கடுத்து என்ன சொன்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சுக்கிரனுடைய தோஷம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மசால் மொச்சை சாப்பிடணும். மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால். அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் கண்டிப்பாக எள்ளுருண்டை சாப்பிடணும். எள்ளுருண்டை சாப்பிட்டு என்ன சொன்னா சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு என்ன சொன்னா நீல கலர் மாலை போட்டு 2 நெய் தெய்வம் 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டுவாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதற்கடுத்து என்ன சொன்னா விசாக நட்சத்திரத்தில் போய் லக்கண புள்ளி இருந்தால் ராகுவுடைய தோஷம். கண்டிப்பாக ராகுவை கண்டிப்பாக கையில பிடிச்சி வச்சுக்கிடணும். அழகா வேலை செய்வாரு. ஏன்னா எனக்கெல்லாம் லக்கண புள்ளி ராகுவுடைய நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரத்துல கண்டிப்பா அதுக்குண்டான செய்யறத வேலையை செய்யும் போது என்ன சொன்னா வேலை செய்யறதுனாலதான் நம்ம பேசுறோம். அப்ப உளுந்த வடை சாப்பிடணும். கண்டிப்பா உளுந்த வடை 1 சாப்பிடணும். உளுந்த வடை காக்காய்க்கு வைக்கணும். நீங்களும் சாப்பிடணும்.
சாப்பிட்டுட்டு முன்னோர்கள் தாத்தாவை வந்து அழகாக கனம் பண்ணுங்க. உங்களை வச்சு தாயா நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. வானமண்டலத்தை பார்த்து வந்து கை கூப்பி வந்து எங்கே இருக்கிறீர்களோ எங்களுடைய முன்னோர்களே, உங்களை கனம் பண்ணுகிறேன், உங்களை மரியாதை செய்கிறேன், நாங்கள் நல்லா இருப்பதற்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயார வாழ்த்துங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும், கோதுமை தோசை சாப்பிடணும். கேட்டை நட்சத்திரத்தில் போய் லக்கண புள்ளி இருந்தால் என்ன சொல்லலாம்னா பச்சரிசி சாதம் சாப்பிடலாம். கண்டிப்பாக வந்தன சரணா அம்மன் வழிபாடு பண்ணணும், பிறை வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி கிரிவலம் வரலாம், நன்றாக இருக்கும். அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தோரம் பருப்பு கண்டிப்பாக சாப்பிடணும். வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை சாப்பிடணும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். உத்திராட நட்சத்திரத்தில் புராட நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் புதனுடைய தோஷம், சிறுபெயர் என்று சொல்லக்கூடிய பாசிப்பருப்பை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அவிச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மாமிசம் சாப்பிடாதீங்க. துளசிக்கு தண்ணி ஊற்றுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் ஒருவருக்கு லக்கண புள்ளி இருந்தால் லக்கணம் ஸ்டார்டட், அந்த லக்கணம் இருந்தால் என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிடுவதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும், சித்தர் வழிபாடு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி இருந்தால் நீங்கள் சுக்கிரனுடைய தோஷத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால் வெள்ளை மிச்சை சாப்பிடுவதும் வெள்ளை மிச்சை தானம் பண்ணுவதும் மிக மிக முக்கியமானது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அவிட்ட நட்சத்திரத்தில் யார் லக்கண புள்ளி இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எள்ளுருண்டை சாப்பிடணும். கீழ்மட்ட ஊழியர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா தானம் பண்ணணும். சனிக்கிழமை தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீட்டாக வந்து இது ஒரு நீல கலர் மலர் வச்சிடணும். அதுக்கடுத்து சதயத்தில் லக்கண புள்ளி இருந்தால் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவதும், 2 பாம்புகள் சர்ப்பங்கள் இணைந்த அந்த இதை வழிபாடு பண்ணுவதும், கையில் வந்து சர்ப்பம் மோரம் போடுவதும், டெய்லி உளுந்த வடை சாப்பிடுவதும் மிக மிக சிறந்தது. அதற்கடுத்து என்ன சார் பூரட்டாதி சூரியனுடைய சாபம் பெற்று டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கோதுமை தோசை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும், தானம் பண்ணணும், சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சந்திரனுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி இருந்தால் சந்திர தோஷம். அப்போ டெய்லி வந்து பச்சரிசி சாதம் சாப்பிடலாம். பச்சரிசி கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், உடம்புக்கு வந்து பலம் கண்டிப்பாக கொடுக்கும். பௌர்ணமி கிரிவலம் வரணும். அதற்கடுத்து சாத்மீகமான அம்மனை வழிபாடு பண்ணணும், சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ரேவதி செவ்வாய் சாபம் பெற்றது. துவரம் பருப்பை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அவிசி தாளுதம்பு நல்லா பூம்பருப்பு கணக்காக போட்டு நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாள் உணவாக சாப்பிடுங்க. அது செவ்வாய்க்கிழமை சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை போய் பார்த்துட்டு வந்துடும். இதுக்குள்ளேயே வந்து வேலை நடத்திடலாம். இதுக்குள்ளதான் எல்லா வேலை நடத்தணும். நம்ம வந்து என்ன சொன்னோம்னா எவ்வளவு பெரிய வீடு கட்டுனாலும் சின்ன வந்து என்ன சொன்னோன்னா அந்த வீட்டை திறப்பதற்கு ஒரு சின்ன கை சாவி தான். இந்த சாவியை வந்து நீங்கள் இயக்க தெரிந்து ஆனால் நம்பிக்கையோடு செயல்படணும். நம்பிக்கை தான். எங்கேயோ இருக்குன்னு தேடி வந்து எங்கேயும் இருக்கல. அண்டத்தை போய் தேடி விடுவதை விட அண்டத்தில் இருக்கின்றது நம்மளுடைய பிண்டத்தில் இருக்கிறது. 5 பஞ்சபூதங்கள் வந்து நம்ம பிண்டத்திலே இருக்குது. நம்ம போய் வந்து ஊரா சுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வெற்றி உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது. 9 நவதானியங்களுக்குள் இருக்கிறது. இதுல கேது சேர்க்கப்பட மாட்டாது. 8 இது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி வாகை சூடி பெரிய லெவலுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு தக்கன நீங்கள் இருந்த நிலையிலிருந்து பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லது இந்த இயக்க சக்தி என்று சொல்லக்கூடிய நவதானியங்கள். உங்களுடைய லக்கண புள்ளிகள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு இதுதான் சரியான தீர்வு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.